லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் விவிலிய தேடல் சிறப்பு நிகழ்ச்சி. தடம் தந்த தகைமை, இதுமேயரின் வீழ்ச்சி. அக்காலத்தில் கோர்க்கியா அப்பகுதிக்கு ஆளுநனான போது கூலிப்படையை அமர்த்தி வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் யூதர்களை தாக்கி வந்தான். மேலும் முக்கிய கோட்டைகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இதுமேயரும் யூதர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர். எருசலேமிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொண்டு போரை தொடர்ந்து நடத்த முயன்றார். ஆனால் மக்கபேயும் அவருடைய ஆட்களும் பொதுவில் வேண்டுதல் செய்து கடவுள் தங்கள் சார்பாக போரிடுமாறு மன்றாடிய பின் இதுமேயருடைய கோட்டைகளை நோக்கி விரைந்தார்கள். விறுவிறுப்போடு அந்த இடங்களை தாக்கி கைப்பற்றினார்கள். மதில் மேல் நின்று போராடிய அனைவரையும் துரத்தி அடித்தார்கள். தங்களை எதிர்த்து வந்தவர்களுள் 20,000 பேரையாவது வெட்டி கொன்றார்கள். முற்றுகையை சமாளிப்பதற்கு தேவையானவையெல்லாம் கொண்ட வலிமை வாய்ந்த 2 கோட்டைகளில் குறைந்தது 9,000 பேர் அடைக்கலம் புகுந்தார்கள். அப்போது மக்கபே அவற்றை முற்றுகையிட போதுமான ஒரு படையை, அதாவது சீமோன், யோசேப்பு ஆகியோருடன் சக்கேயுவையும் அவருடைய ஆட்களையும் விட்டுவிட்டு தமது உதவி மிகவும் தேவைப்பட்ட இடங்களுக்கு சென்றார். ஆனால் சீமோனுடைய ஆள்களுள் பணத்தாசை கொண்டவர்கள் கோட்டைகளில் இருந்த சிலரிடமிருந்து 210 கிலோ வெள்ளியை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களுள் சிலரை தப்பியோட விட்டுவிட்டார்கள். நடந்தது பற்றி மக்கபேயுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர் மக்களின் தலைவர்களை கூட்டினார். தங்களுக்கு எதிராக மீண்டும் போரிடும் பொருட்டு பகைவர்களை விட்டுவிட்டதன் மூலம் பணத்திற்காக தங்கள் உறவின் முறையினையே விற்றுவிட்டார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்டினார். இவ்வாறு காட்டிக் கொடுத்த அந்த ஆள்களை கொன்றார். 2 கோட்டைகளையும் உடனடியாக கைப்பற்றினார். தம் படை வலியால் தம் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கண்ட அவர் அந்த 2 கோட்டைகளிலும் இருந்தவர்களுள் 20,000த்திற்கும் மிகுதியானவர்களை கொன்றார். விவிலிய தேடல் திருப்பாடல் 34 பகுதி 5. தீமை செய்வோரை வெறுக்கும் கடவுள். ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. அன்பானவர்களே, கடந்த வார செவ்வாய்க்கிழமை அன்று நமது விவிலிய தேடலில் தீமைகள் விலக்கி நன்மைகள் செய்வோம் என்ற தலைப்பில் திருப்பாடல் 34 12 முதல் 14 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இந்நாள் நமது விவிலிய தேடலில் அதனைத் தொடர்ந்து வரும் 15 முதல் 17 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை அமைந்த மனதுடன் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார்.
அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். அன்பர்களே, நாம் காணும் இந்த இறைவசனங்களில் தீய எண்ணம் கொண்டு தன்னை அழிக்க நினைக்கும் சவுல் மன்னரை தீயவராகவும், நேரிய வழியில் கடவுளை மட்டுமே முழுவதுமாக நம்பி வாழும் தன்னை ஒரு நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் எடுத்து காட்டுகின்றார் தாவீது அரசர். இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் மாபெரும் பொறுப்பை கடவுள் சவுலுக்கு அளித்தும் கூட அவர் நன்றி மறந்து தீயவற்றை செய்கின்றார். கடவுளே அருவருக்கும் அளவிற்கு சவுல் ஆயுதங்கள் மீதும் கொள்ளை பொருட்கள் மீதும் நம்பிக்கை வைக்கின்றார். தாவீதை எப்படியும் அழித்தொழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகின்றார். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரது பெயரால் கோலியாத்தை கொன்றொழித்த தாவீதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை வீழ்த்த நினைக்கின்றார் சவுல். இதனால் கடவுளுக்கு எதிராக தீமை செய்வதுடன் அவரின் வெறுப்புக்கும் ஆளாகின்றார். அதனால்தான் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார் என்று எடுத்து காட்டுகின்றார். மேலும் ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திருத்தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும் என்றும் ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார் என்றும் தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூர்கின்றார். அவர்தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார் என்றும் தன்னையும் சவுலையும் ஒப்பிட்டு சவுல் எந்தளவுக்கு தீமைகள் நிறைந்தவர், தீமையை விதைப்பவர் என்றும் வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் தாவீது அரசர். மேலும் திருப்பாடல்கள் தவிர ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். பொய்யானை இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்று செக்கரியாவும், நல்லார் பொய்யுரையை வெறுப்பர், பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வர் என்று நீதிமொழிகள் நூலும் எடுத்துரைக்கின்றன. அன்பானவர்களே, விறகு வெட்டுவதற்காக அடர்ந்த காடு ஒன்றிற்குள் சென்று கொண்டிருந்தார் ஒரு விறகு வெட்டி. அப்போது காட்டில் எங்கிருந்தோ சிங்கத்தின் கர்ச்சனை கேட்டது. உடனே அவர் பயத்தால் ஓடத் தொடங்கினார். அப்போது, மனிதா, பயப்படாதே, இங்கே வா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற குரல் கேட்டது. தயக்கத்துடன் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார் அவர். அங்கு ஒரு கூண்டில் சிங்கம் ஒன்று அடைப்பட்டு கிடந்தது. வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு கூண்டு செய்து அதற்குள் ஒரு ஆட்டை விட்டு வைத்திருந்தனர். ஆட்டிற்கு ஆசைப்பட்ட சிங்கம் கூண்டிற்குள் மாட்டிக்கொண்டது. விறகு வெட்டி அருகில் வந்ததும் சிங்கம், மனிதா, நீ என்னை இந்த கூண்டிலிருந்து விடுவித்து விடு, நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன் என்றது. அதற்கு அந்த விறகு வெட்டி, நீயோ மனிதர்களை கொன்று தின்பவன், உன்னை எப்படி நான் விடுவிக்க முடியும் என்று கேட்டார். மனிதர்களை கொல்லும் சுபாவம் எங்களுக்கு உண்டுதான். அதற்காக உயிர்காக்கும் உன்னை கூடவா அடித்து கொன்று விடுவேன்? அவ்வளவு நன்றி இல்லாதவனா நான்? பயப்படாமல் கூண்டின் கதவை திற, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கூறியது சிங்கம். அதன் வார்த்தையை உண்மை என்று நம்பிய அவ்விறகு வெட்டி அந்த கூண்டின் கதவை திறந்தார். அவ்வளவுதான். நன்றி கெட்ட சிங்கம் அம்மனிதர் மேல் பாய்வதற்கு தயாராயிற்று. இதனை கண்டதும், சிங்கமே, நீ செய்வது உனக்கே நியாயமா? உன் பேச்சை நம்பி உன்னை கூண்டிலிருந்து விடுவித்தேனே,
அதற்கு இதுதான் நீ காட்டும் நன்றியா என்று கேட்டார் அந்த விறகு வெட்டி. என் உயிரை காத்து கொள்வதற்காக நான் 1000 பொய் சொல்வேன். அதையெல்லாம் நீ நம்பலாமா? மனிதர்கள் என்றால் பகுத்தறிவுள்ளவர்கள் என்றுதானே பொருள். அந்த அறிவை கொண்டு எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டாமா நீ? முட்டாள்தனமான உன் செயலுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்றது சிங்கம். உன் தீய செயலுக்கு கடவுள் உன்னை தண்டிப்பார். நிச்சயம் என் உயிரை காப்பார் என்றார் அந்த விறகு வெட்டி. அப்போது அவ்வழியாக ஒரு நரி வந்தது. இதனிடம் நியாயம் கேட்போம் என்று கூறிய விறகு வெட்டி நடந்த கதையனைத்தையும் நரியிடம் கூறினார். எங்கள் தொழில் அனைவரையும் அடித்து கொன்று சாப்பிடுவதுதான். இது இம்மனிதருக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட என்னை கூண்டிலிருந்து விடுவித்தார். முட்டாள்தனமான இந்த செயலுக்கு உரிய பலனை இம்மனிதர் அனுபவித்தே தீர வேண்டும். நீ என்ன சொல்ற நரியாரே என்று கேட்டது சிங்கம். அனைத்தையும் கேட்ட நரிக்கு சிங்கத்தின் தீய எண்ணமும் அதன் நன்றி மறந்த செயலும் புரிந்துவிட்டது. ஆகவே விறகு வெட்டியை காப்பாற்றி சிங்கத்தை மீண்டும் கூண்டில் பூட்டிவிட தந்திரமாக செயல்பட்டது நரி. அதனால் ஒன்றும் புரியாததைப் போல பாவனை செய்து, நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியாது, மீண்டும் ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள் என்றது நரி. உடனே சிங்கம் சொல்லத் தொடங்கியது. நான் அந்த கூண்டிற்குள் அடைந்து கிடந்தேன். எந்த கூண்டிற்குள் என்றது நரி. அதோ இருக்கின்றதே அந்த கூண்டிற்குள் என்றது சிங்கம். எப்படி அடைந்து கிடந்தீர்கள் என்று கேட்டது நரி. சிங்கம் விடுவிடுவென்று கூண்டிற்குள் சென்றது. இதுதான் சமயம் என்று கருதிய நரி சட்டென்று கூண்டின் கதவை இழுத்து மூடியது. நரியாரே, இது என்ன அயோக்கியத்தனம்! நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடைத்து விட்டீரே என்று கத்தியது சிங்கம். நீங்கள் பேசாமல் கூண்டிற்குள்ளேயே இருங்கள். உங்களுக்கு சாதகமாக நியாயம் சொன்னால் முதலில் இம்மனிதரை அடித்து கொள்வீர்கள், பிறகு என்னையும் அடித்து கொன்று விடுவீர்கள். தீமை செய்தவர்கள் தீமையை அனுபவிக்க வேண்டும். நீங்களே இப்போது வசமாக மாட்டிக்கொண்டீர்கள். இனி நீங்கள் தப்ப முடியாது என்றது. சிறிது நேரத்தில் அங்கு வந்த வேடர்கள் சிங்கத்தை கொன்று அதன் தோலை உரித்து எடுத்துச் சென்றனர். என்னையே சார்ந்திருந்தா உன்னை விடுவிப்பேன். என்னையே சார்ந்திருந்தா உன்னை விடுவிப்பேன். துன்ப வேளையிலே நான் உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவரே என் அன்பர்களே, மேற்கண்ட கதையில் வரும் சிங்கத்தைப் போல பெரும்பாலான மனிதர்கள் செயல்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம், நாணயமற்ற செயல், தீயென செய்தல், நேர்மையாளர்களை வதைத்தல், கலகம் செய்தல், அப்பாவி மக்களை படுகொலை செய்தல், அநியாய தீர்ப்பு வழங்குதல் போன்ற தீமையை விளைவிக்கும் செயல்கள் மன்னர் சவுலின் உள்ளத்தில் புதைந்து கிடந்ததை காண்கின்றோம். இக்கதையில் வரும் அந்த நரி நேர்மையாளரான அந்த விறகு வெட்டியை சிங்கத்தின் சதிவலையிலிருந்து காப்பாற்றியதை பார்க்கின்றோம். நீதிமான்களாகிய நேர்மையாளர் எத்தனை விதமான துயர்களுக்கு ஆளாக நேரிட்டாலும் இறுதியில் இறைவன் அவர்களை காப்பாற்றுவார் என்பது திண்ணம். இதன் காரணமாகவே நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார் என்கின்றார் தாவீது. உலக வரலாற்றை நாம் உற்று நோக்கினால் தீமையாளர்கள் அத்தனை பேரும் வீழ்ந்தார்களே தவிர வாழ்ந்தார்கள் என்று நாம் கூற முடியாது. யூதர்களை குவியல் குவியலாக கொன்றொழித்த ஹிட்லர், இவருடைய தீய செயல்களுக்கெல்லாம் ஆதரவாக இருந்த முசோலினி, வேலியே பயிரை மேய்ந்த கதையாக தன் நாட்டு மக்களையே நரவேட்டையாடிய இடியமீன், அகிம்சையின் ஆணிவேரான மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே ஆகியோர் எப்படி அழிந்தார்கள் என்பது வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்ற திருக்குறளில் தீச்செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சப்படும் என்கிறார் வள்ளுவர். ஆகவே மன்னர் சவுலைப் போல தீமைகள் செய்யாது, தாவீது அரசரைப் போல தீமை விளைவிக்கும் செயல்களை கண்டறிந்து அவற்றை விட்டுவிடுவோம். நாம் நம்பியிருக்கும் நம் கடவுள் நம்மை எப்போதும் காப்பாற்றுவார் என்று
ஆழமான நம்பிக்கை கொள்வோம். ஆகவே தீவினைகள் செய்யாது, தீமைகளை விளைவிக்காது, நேரிய மனத்தோராய் நிலையான இறையன்பில் நித்தமும் வாழ்வோம். அதற்கான அருள் வரங்களை ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுவோம். அன்பானவர்களே, இப்போது இந்நாள் விவிலிய தேடல் நிகழ்வை ஒரு சிறிய இறைவேண்டலுடன் நிறைவு செய்வோம். எங்கள் மீது தீராத அன்பு கொண்டிருப்பவரே, உமது எல்லையில்லாத அன்பையும் இரக்க பெருக்கத்தையும் தாவீது அரசர் மீது பொழிந்தீர். அவரை பல்வேறு இடுக்கண்களிலிருந்தும் துன்ப துயர நிகழ்வுகளிலிருந்தும் காப்பாற்றி உமது ஆற்றலையும் பேரன்பையும் அளித்து அவரை நாள்தோறும் வழிநடத்தினீர். இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அவருடைய அன்பின் பாதுகாப்பில் என்றும் நிலை பெறச் செய்தீர். தான் ஒரு அரசனாக இருந்தபோதிலும் அவர் எல்லாவற்றிலும் பணிந்து மனத்தாழ்மையுடன் தன்னை உமக்கு ஒப்புக் கொடுத்ததை நாங்கள் அறிந்து பெருமகிழ்வு அடைகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் சவுலைப் போல அல்லாது தாவீதைப் போல உம்மீது அன்புள்ளவர்களாக, உம்மை மட்டுமே என்றும் பற்றி கொள்ளக்கூடியவர்களாக, உமது அன்பை மட்டுமே நாங்கள் தேடக்கூடியவர்களாக, உமது எல்லையில்லாத அருளன்பில் மட்டுமே நாங்கள் நிறைவடையக்கூடியவர்களாக வாழ்ந்திட இந்த நாளில் எங்களுக்கு அருளீந்தருளும். ஆமேன். என்னையே சார்ந்திருந்தா உன்னை விடுவிப்பேன். என்னையே சார்ந்திருந்தால் உன்னை விடுவிப்பேன். துன்ப வேளையிலே நான் உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. அன்பு நேயர்களே, தீமை செய்வோரை வெறுக்கும் கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.